ஓம் கருவூர் சித்தர் பெருமானை போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் தும்ப கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் சுவலட்சுமி முத்தையாவின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆவணி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். கோள்களின் கோச்சார் நிலையை வைத்து சூரிய பகவான் நமக்கு சிம்மத்திற்கு பிரவேசம் ஆவதை தான் ஆவணி மாதம் சொல்கிறோம். இந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் 17 வரை. இந்த மாதம் என்ன ஒரு சிறப்பான விஷயம் கேட்டீங்கன்னா, பண்டிகைக்கு உரிய நாட்கள்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் ஆட்சியாக போகிறார் மாத பிற்பகுதியில. அவர் தான் இயங்கும் சக்தி. அவரால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது, நம்முடைய தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் அப்படின்ற நிகழ்வுகள்ல என்ன மாதிரியான சிறப்பான ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நமக்கு சாதகமான பலன்களையும் தர இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். சுக்கிரனாலே மலர்கள், வாசனை மிகுந்த மலர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனது மயக்குதுங்க இந்த மல்லிகைப்பூ வாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி 12 ராசிக்கும் என்ன மாதிரியான மலர்களை நம்ம பயன்படுத்தினா, பெண்கள் நம்ம தலையில வச்சுக்குவோம், ஆண்கள் உடன் வைத்துக் கொண்டால் என்ன மாதிரியான சிறப்புகள், அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் என்பதை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ஆவணியில் அமர்க்களம் ஆரம்பம் தான். சிம்மத்துக்கு தான் சொல்றீங்களான்னு எல்லாருக்கும் ஒரு பெரிய டவுட் இருக்கும். ஏன்னா அருமையான மாதம். ஏன்னா ராசி அதிபதி போய் ஸ்ட்ராங் ஆயிடுறாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தெளிவா கிளம்புறேங்குவேன், நான் சிங்களா வந்தாலும் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த மாதம் ரொம்ப அருமையான கிரக நகர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். முயற்சி ஸ்தானாதிபதி மாத பிற்பகுதியில போய் ஆட்சி ஆயிடுவாரு. நான் சிறப்பா செய்யணும் கொள்ளணுன்றவங்களாம் மாத ஆரம்பத்தில் அமைதியா இருந்துருங்க. மாத பிற்பகுதியில உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும். முயற்சியை ஆரம்பத்திலிருந்தே போடலாம். ராசி அதிபதி ஆட்சி சமூகத்துல நல்ல ஒரு பேர், புகழ், மதிப்பு, மரியாதை, கௌரவம், தன்னம்பிக்கை, ஆளுமை திறன் கூட, பணியிடத்துல உங்க திறமைக்கு நல்ல பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இல்லையா, இந்த பாராட்டு கொஞ்சம் சுகமா இருக்குதுன்னு நினைப்போம். அதே போல சிம்மம் சிகரத்தில் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகமாக உழைக்கக்கூடிய மாதம் சொல்லியாச்சு. புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு உண்டு. வியாபார எதிர்பார்த்த லாபம் உண்டு. மேலதிகாரி ஆதரவு கொடுப்பார் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கவலைப்படாதப்பா, நான் இருக்கேன், உனக்கு ப்ரமோஷனுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்றப்பா, உனக்கு திறமை இருக்குப்பா, நீ முன்னுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லுவார். அப்ப எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருக்கும் உங்களுக்கு. அதே போல குடும்பத்துல உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். சுக்கர் உட்காந்துட்டாரு, பேசி தீர்த்திக்கிங்கன்னு சொல்லியாச்சு. அதே போல காதல்ல வேகம் காட்டாம கனிமா பேசும்போது திருமணத்துல போய் முடியும்லாம். குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி இதெல்லாமே நடைபெறும். தந்தை வழி ஆதாயம், தந்தை வழி உறவுகளோட ஒரு நல்ல இணக்கம். அதே போல அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா இந்த பலன்கள் ரொம்ப ரெட்டிப்பு மடங்கா நடக்கும். பணவரவு சிறப்பா இருக்கும். சேவையற்ற தலைவர்களை கட்டுப்படுத்திக்கோங்க. பெண்களுக்கு மனநிறைவா செயல்படுவீங்க. இது வரைக்கும் ரொம்ப மன கஷ்டம்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் தூக்கி தூரமா வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட ஆடை, ஆபரணங்கள், குடும்ப பிறந்த வீட்டுக்கு போறது. ஏன்னா பெண்களுக்கு சந்தோஷமே அதான், ஒரு சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது, இல்ல உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் இருப்பது, பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் செய்து பார்ப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு முயற்சி திருவிடையாக்குன்னு சொல்லியாச்சு. அருமையான மாதம் சொல்லுவோம் இல்லையா. புத ஆதித்ய யோகம். நீங்க நினைச்சதுதான் நடக்கும். நீங்க வெற்றியாளரா சாதிப்பீங்க, உலா வருவீங்கன்னு சொல்லலாம். வயதானவர்களுக்கு உடல் நலனில் கவனம் தேவை. ஏன்னா அஷ்டம சனி போய்கிட்டு இருக்குது, மறக்கவே கூடாது. வயிறு, மூட்டு சம்பந்தப்பட்ட வலி இதெல்லாம் இருக்கும். கால்சியம் சார்ந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் சொல்லியாச்சு. அதனால முதலீடு செய்யும் போது எதுலமா கவனம் இருக்கணும், முதலீடு செய்யும் போது கவனமாக இருக்கணும். அதே போல ஆடம்பர செலவை குறைத்து கொள்ளணும். பெரிய அளவில் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளணும். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சி கொஞ்சம் நிதானமா கடந்து வந்துட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தாய் வழி, தந்தை வழி இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் சொல்லலாம். இப்ப சிம்மராசி இந்த மாதம் என்ன பூவை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதம் மட்டும் இல்ல, எப்பவுமே உங்களுக்கு சிகப்பு ரோஜா, பன்னீர் ரோஜா இது ரொம்ப சிறப்பு தரும். பெண்கள் நடுமத்தியில தான் வைக்கணும், ஆண்களுடன் வைத்துக் கொள்ளலாம். இந்த சிம்ம ராசி லக்னம் மட்டும் இல்லாம 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 10ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 19ஆம் தேதி பிறந்தவர்கள், 28ஆம் தேதியில் பிறந்தவர்களும் இந்த பூவை எடுத்து செல்லும் பொழுது உங்கள் முயற்சிகள், அதே போல அதிர்ஷ்டம் உங்களுக்கு நல்லா சிறப்பா கை கொடுக்கும் சொல்லலாம்.